வெல்கம் டு நம்ம பிஹெச்கே வீடு. கோயம்புத்தூர் காரமடையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தாய் பேட்டர்னில் சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான டிசைனில் அட்டகாசமாக கோல்டன் க்ரௌனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சரல் டிசைனோட அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடுங்க. இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலினுடைய ரிசம்பலன்ஸ் வரும். நீட்டாக கோயம்புத்தூர் பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் என்ன இருக்குமோ அது மாதிரி காரமடையில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பராக நீட்டாக சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே கோல்டன் கலரில் க்ரௌன் கொடுத்து பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம், மழை வரும்போதும் எடுத்தோம். நீங்கள் பாருங்கள், சின்ன விஷயங்கள் கூட எப்படி பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4.25 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதியும் வச்சு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கேட் கொடுத்துருக்காங்க. காருக்கு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 4 கேட்டு ஃபோல்டபுள் பண்ணுற மாதிரி ஒரு கார் பார்க்கிங்க்கு ரேம்போட கொடுத்துருக்காங்க. வடக்கு வாசலில் நம்மளுக்கு வீடு இருக்குது. சைட்டு வடக்கு வாசல்லே இருக்குது. 16க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் பார்க்கிங்கு. கீழே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டிருக்காங்க கிரே கலரில். செட்பேக் ஏரியா உங்களுக்கு 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். சைடில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு பார்டர் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி உங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியா சுற்றி வர இடம் நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. 4.25 சென்ட்டில் மிக தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் யூபிவிசியில் பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் நம்மளுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து திண்ணை போர்ஷன் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. உட்கார்ந்து பேசுகிறக்கோ நீங்கள் சாதாரண அம்மாக்கள் பொண்ணுங்களுக்கு தலை செய்வதற்கு இந்த இடம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். செட்பேக் ஏரியா கொடுத்து மேலே போட்டிருக்கக்கூடிய செட்டு மழை வந்த பின்னாடி அந்த தண்ணி போகிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. கதவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் யூனிக்காக இருக்கும். இந்த கதவுல இருந்தே பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு அதனுடைய டிசைன்ஸு. உள்ளே வந்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெரிய மாசிவான ஹாலுங்க. லிவிங் ஹாலில் ஒன் சைடு டிவி யூனிட்டு, இன்னொரு சைடு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு பாருங்கள். 100 இன்ச்சு டிவி கூட அட்டகாசமாக மாட்டிக்கலாம். அது மாதிரி மல்டிமீடியா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3D பேட்டர்னில் பேக்ரவுண்டில் லூவர் பேட்டர்ன்லையும் ஃப்ரண்ட்டில் ஒயிட் கலரில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய பூஜா யூனிட்டுங்க. 2 விநாயகர் நம்மளுக்கு இருக்காங்க. கீழே ஸ்டோரேஜோட அட்டகாசமாக லைட்டிங் பிளான் பண்ணி லேசர் கட்டிங்கில் நம்மளுக்கு பக்தியினுடைய பரவசம் வீடெங்கும் நிறையிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய மாசிவான ஹாலுங்க. 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் செப்பரேட்டாக ஹால் போர்ஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு வந்து எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. வெளியில் போகிறக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. 17க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த கவுண்டர் டாப் டிசைனு வேறு எங்கேயும் நம்மளுக்கு பார்த்துருக்காத மாதிரி இருக்குது. வாஷ் பேசினுக்கும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து செதுக்கியிருக்காரு. இவர் நார்மலாக வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், யூ டைப்பில் நம்மளுக்கு கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து வுட்டன்லேயே நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேஸ் கலரில் மேலே ஒரு ஓவர் ஹெட் ஸ்டோரேஜும் லேப்டுக்கு ஃபுல்லும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 17க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சன் வித் டைனிங்கு. ரொம்ப பெரிய கிச்சன் வித் டைனிங்கு. கீழே எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்மளுக்கு கடைக்கால் போட்டதுலேருந்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக அமைச்சு கொடுத்துருக்காரு. தென்மேற்கு மூலை குபேர மூலையில் ஹாலிலிருந்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 4 ஜன்னல் போர்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு சூப்பராக பேனலிங் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் மல்டிமீடியா ஸ்பீக்கர் வைக்கிறதுக்காக ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டு
அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் போட்டு இந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டலை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ரெசார்ட்டு இந்த மாதிரி ஹால் இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. மேலே போகிறக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும். இந்த வீடு வந்து பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு யூனிக்காகவே இருக்கும். ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனில் பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்க. மேலே போனோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி இருக்குது. லாபியிலிருந்து 2 சைடு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்ரூமில் ஓடிஎஸ் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு அழகாக ஸ்டைலிஷாக ஹேங்கிங் பெண்டன்ட் டைப்பு சர்க்குலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லைட்டு அதை பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு மைல்டான டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்கிறது எல்லாமே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம்னா ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. லேஃப்ட்டு, கிராஸ் வென்டிலேஷன், மேலே ஸ்பாட்லைட் அப்படின்னு கொடுத்து மிக அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெட்ரூமுங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லுமே நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீமியம் பிராண்டடுங்க. வந்து பார்த்தா அதனுடைய வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 4.25 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தாய் பேட்டர்னில் ஆர்கிடெக்சர் டிசைனில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. வாங்க வடமேற்கு மூலையில் இன்னும் ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம். இதுவும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம். 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் கபோர்டு ஒர்க்கு, 4 ஜன்னல் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து லேஃப்ட் கொடுத்து ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயத்தை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட், சிங்கிள் பேட்டர்னில் கிளாஸ், வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட்டு, ஒரு லக்ஸூரியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். 3 பெட்ரூம் 4.25 சென்ட்டில் கேட்டேர் கம்யூனிட்டி கோயமுத்தூர் காரமடையில் அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் நம்மளுக்கு கவர்டு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி லேசர் கட்டிங் டிசைன் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து கீழே சூப்பரான டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு கவர்டு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க ரோடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி. அது போக அவுட்டர் சைடு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நல்ல ஒரு ரெசிடென்சியல் லொக்கேஷனில் ரோட்டுக்கு மேலேயே கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான வீடுங்க. இது ஓப்பன் டெரஸுங்க. இதுவும் நம்மளுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பிஹெச்கே வீடு சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பிஹெச்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயமுத்தூர் காரமடையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டியில் ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு மேலே வந்தோம்னா வாட்டர் டேங்க் இருக்குது. பாருங்கள், சுற்றி வர நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. ஓடிஎஸ்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணி டேங்க்கும் நம்மளுக்கு ஆர்சிலேயே இருக்கும். நார்மலாக உங்களுக்கு டேங்க் வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக்கில். இதில் ஆர்சிலேயே சூப்பராக வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஆர்கிடெக்சரல் வீடுங்க. நன்றி. நம்ம பிஹெச்கே வீடு வானம் வசப்படும்.